ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு எந்த படத்துக்கு ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஜீவாவோட படத்துக்கு போகலாங்க. சூப்பராக இருக்குங்க அந்த படம். படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் டிடிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குங்க அந்த படம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் ரசிகர்கள் இப்போ சமீப காலமாக மலையாள படத்தை விரும்புகிறாங்க. எல்லாமே மலையாள படத்தை லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை புரிஞ்சுட்டு நம்ம நடிகர்கள் எல்லாருமே மலையாள டைரக்டர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மூலியமா நல்ல கதை கிடைக்கிறப்ப அந்த கதையில நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜயவே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம நிறைய படம் வந்துருச்சு அவங்க மலையாள டைரக்டர் மூலியமா தமிழ் படம். ஸோ அந்த வரிசையில இந்த படம் இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நம்ம ஜீவா வந்து தலைவராக இருக்கிறாரு. ஸோ 2 ஃபேமிலி இருக்காங்க. அந்த 2 ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை. ஸோ விடிஞ்சா ஒரு ஃபேமிலியில் கல்யாணம். அந்த டைமில் பார்த்து அந்த ஆப்போசிட் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் இறந்துறாரு. ஸோ இதை பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சு, அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக ஒரு ஓல்டேஜ், அதாவது நம்ம விண்டேஜ் ஜீவாவை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். எஸ்எம்எஸ்ல நம்ம ஜீவா எப்படி பண்ணியிருந்தாரோ அந்த கெட்டப்ல வந்து இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த படத்தை போய் பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.